ஹாய் செல்லகுடீஸ், இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவோடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் கன் எடுத்து செம்ம கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கிளை ஷூட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே இங்கே பாரு, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு அங்கிள் தான் வந்துட்டு தன்னுடைய தங்கச்சியோடைய சாவுக்கு காரணம் தெரிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு அவனை உயிரோட வைக்கணும், அவனை நான் சாவடிக்க போறேன்னு சொல்ல ஹீரோ வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ மேலே கோவப்பட்டு ஹீரோவை பொழிச்சுன்னு அரைஞ்சிடறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ சொல்றதும் நியாயம் தான்றது ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாளே பார்த்தா இந்த அங்கிள்காரன் என்ன பண்ணா, ஹீரோயினை சிஇஓ பதவியிலேருந்து எடுக்கிறதுக்காக ஒரு போர்ட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே ஓட் பண்ண சொல்றான். எல்லாருமே அங்கிள் தான் சிஇஓவா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓட்டையும் கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா இவர் என்ன பண்றாரு, ரின்னுடைய அஸ்தியை வந்துட்டு நல்லடக்கம் பண்ணலாம், அதை வந்துட்டு கலைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போறாரு பாருங்க. அப்ப இந்த அங்கிளுடைய ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அப்பா இருக்கிற காரை ஷூட் பண்றதுக்காக தயாரா நின்றுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும் ஓட்லாம் பண்ண முடியும், ஏன்னா அவருமே ஒரு ஷேர் ஹோல்டர் தானேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா இந்த அங்கிளுடைய ஆட்கள் எல்லாருமே ஹீரோயினுடைய அப்பாவை வந்துட்டு கார்லயே ஷூட் பண்ணிட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராங்க. ஹீரோயின் கத்திரிக்கிட்டே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த சுபத்ரா வந்துட்டு அங்கிள் எங்கன்னு கேட்க வருது பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம், எங்க அப்பா அங்க செத்துட்டாரு, நீ என்னன்னா அங்கிளை பத்தி கேட்டுட்டு இருக்காடி, உன்னோட அஃபேரை பத்தின்னு சொல்லிட்டு பொலிச்சுன்னு ஒரு அரைஞ்சி அங்கிளுக்கும் சுபத்ராவுக்கும் கள்ளக்காதல் இருக்குதுன்ற விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் பொலிச்சுன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா புட்டு போட்டுறாங்க. மீடியாக்காரங்க எல்லாம் சுபத்ரா கிட்ட கேள்வி கேட்க நம்ம ஹீரோயின் நல்லா கேளுங்க இந்த அசிங்கம் பிடிச்சவள்கிட்டன்னு சொல்ல, அதுக்கு அடுத்தது அங்கிள் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, உங்களுக்கும் சுபத்ராவுக்கும் என்ன கள்ள தொடர்பான்னு கேட்க. ஆனா இந்த அங்கிள் வந்துட்டு எனக்கும் சுபத்ராவுக்கும் கள்ள தொடர்பு இல்ல, அதாவது சுபத்ராவுக்கும் ராபினுக்கும் தான் கள்ள தொடர்பு, நீங்களே அதுக்கான வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு ராபின் ஒரு தடவை சுபத்ராவை கட்டி பிடிச்சி பார்ல முத்தம் கொடுத்துருப்பா இல்லையா, அந்த வீடியோவை இந்த அங்கிள் மீடியாக்காரங்க முன்னாடி போட்டு கொடுக்க அவ்வளவுதான் மீடியாக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. ராபினுக்கும் சுபத்ராவுக்கு தான் கள்ள தொடர்பு, அங்கிளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல அவ்வளவுதான். இந்த விஷயம் மீடியால தெரிஞ்சோனே மீனாவும் இந்த விஷயத்த பாத்தர்றா. அவ்வளவுதான், மீனாவுக்கு செம்ம கோவம் வருது. சுபத்ரா மேலையும் ராபின் மேலையும் விட்டா இவளே போயிட்டு கொன்னுடுவாப்புல இருக்கு. ஆனா பயப்பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு கேன்சரு, இவளே பாவம் அங்க உயிருக்கு தள்ளாடிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிள் கிட்ட போயிட்டு டைரக்டாவே கேட்டுறாங்க, நீ தானே என்னுடைய தங்கச்சியை வந்துட்டு ஃபிளட் பண்ணி அவளை வந்துட்டு இது பண்ண செடியூஸ் பண்ணி அவளை வந்துட்டு பிரெக்னென்ட் ஆக்கணும்னு சொல்ல அங்கிள் எடுத்தோடனே ஆமா நான் தான், பட் ஆனா வந்துட்டு நான் உன் தங்கச்சியை செடியூஸ் பண்ணல, அவ தான் என்ன செடியூஸ் பண்ணா, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு ஆம்பளை திமிர்ல நம்ம அங்கிள் பேச அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஆக்சுவலி இந்த அங்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாவம் நம்ம ரீனை வந்துட்டு செடியூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா இவர் வந்துட்டு இதெல்லாம் நடக்கிற சண்டை எங்கன்னா ஆஃபீஸ்ல தான். இப்ப நம்ம ஹீரோயின் அராஜகம் பண்ணி ஆஃபீஸ்ல கத்துறாங்க பாருங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, இவ தேவையில்லாம பாருங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது, இந்த அங்கிள் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஹீரோயினை ஆஃபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளவு பண்ணிட்டு வந்து அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ரொம்ப சந்தோஷமா வீடியோ கால்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா. ஆக்சுவலி இவர் சாகல, என்னன்னா கண்டிப்பா இந்த அங்கிள்காரன் இந்த மாதிரி போர்ட் மீட்டிங்ஸ் வச்சான் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஓட் பண்ணலனாலும் ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஓட் பண்ணலனாலும் ஹீரோயினுடைய அப்பா ஓட் பண்ணா ஹீரோயின் தானே சிஇஓ பதவியில் இருப்பாங்க. அதனால கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவை கொல்லணும்னு அங்கிள் ட்ரை பண்ணது முன்னாடியே நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி காப்பாத்தி வந்துட்டு வச்சிருந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா சேஃபா தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை இந்த அங்கிளுடைய ஆட்கள்லாம் வந்துட்டு கடத்திட்டு வந்து ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தன் கிட்ட வேலை செய்ய சொல்லி இந்த அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ முடியாதுன்றா. ஆனா இந்த அங்கிள் என்ன பண்ணா, உன் ஃப்ரெண்டை நான் வந்துட்டு கடத்தி வச்சிருக்கேன், நீ என்கிட்ட வேலை செய்யலன்னா உன் ஃப்ரெண்டை நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓகே நான் உனக்காக வேலை செய்யறேன்ற மாதிரி ஒத்துக்குறாங்க. அடுத்த நாள்ல இருந்து பார்த்தா ஹீரோவை காணும். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஹீரோக்கு கால் பண்றாங்க, ஆனா ஹீரோ போன் எடுக்கவே இல்ல. நான் உன் கூட இல்லைனாலும் உன்னோட பிரச்சனை இதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும்னு மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறான். பத்தாதுக்கு வந்துட்டு இந்த ஹிட்மேன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா அங்கிள் கிட்ட ஏகப்பட்ட காசை வாங்கி நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்துட்றான். இந்த மாதிரி நான் கொலை பண்ண சொன்னது, இந்த மாதிரி ஹீரோயினை கொலை பண்ண சொன்னது வேற யாரும் கிடையாது ஹீரோ தான் சொல்ல அங்கிளுக்கு சம கோவம் வந்துடுது. அங்கிள் அவருடைய அடியாட்கள்லாம் வச்சு ஹீரோவை கடத்தி ஸோ ஹீரோ கிட்ட நீ தான் வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தினியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு நீ தான் வந்துட்டு ஹீரோயினை கடத்தி கொலை பண்ண சொன்னதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி ஆதாரம்லாம் இருக்கு. ஆனா இப்போ நான் உனக்காக வேலை செய்யறேன், உனக்கு நான் ஜென்யூனா இருப்பேன், நீ எனக்கு நிறைய காசு கொடு, கண்டிப்பா நான் உனக்காக வேலை செய்வேன்னு சொல்ல பட் அங்கிள் ஒத்துக்கவே மாட்டேன்னா நம்ம ஹீரோ பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பத்தாதுக்கு சரி ஓகே நீ எனக்கு நல்லபடியா வேலை செய்யற அப்படின்ற நான் தெரிஞ்சுக்கணும்னா நீ போயிட்டு ஹீரோயினை கொன்னுடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அசால்ட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஸோ இந்த கேப்ல வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார்கிட்டையுமே இந்த அங்கிள் பண்ண அராஜகம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் புட்டு வச்சிடுறாங்க. பத்தாதுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ்ல ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்களையுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து அவங்க வாக்குமூலம் கொடுத்து இந்த மாதிரி கம்பெனியில ஏகப்பட்ட கெடுபடி இந்த அங்கிள் காரம் பண்ணியிருக்கான்றதை ஹீரோயின் நிரூபிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம
நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஆபீஸ்க்கு வந்துட இதை எதிர்பார்க்காத அங்கிள் செம ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆள் நம்ம செத்துட்டோம் இல்ல பார்த்தா இப்ப இந்த ஆள் வந்துட்டானே, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்கிளுமே தலையில கைய வச்சுக்கிறாப்ல. இப்ப நம்ம அங்கிள் ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி ஹீரோக்கு ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா, ஹீரோ ஹீரோயினை கொண்டுலான்னு சொல்லிட்டு வர இப்ப நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கத பார்த்தா வண்டி ஓட்டிட்டு வந்து செக்ரட்டரி வண்டியை தாறுமாறா ஓட்டிட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் மட்டும் குடுகுடுன்னு ஓடுறாங்க, அது ஹீரோன்னு தெரியாம. ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நான் தான் பயப்படாதன்னு சொல்ல, ஆனா ஹீரோ பின்னாடி ஆல்ரெடி அந்த அங்கிள் ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கொல்லுவானா இல்லையான்றது அங்கிளுக்கு தெரியாதனால ஹீரோ பின்னாடி ஆட்களை அனுப்ப, ஆனா அந்த ஆட்களை நம்ம ஹீரோவுடைய மொட்டை ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் எல்லாருமே அடிச்சு நம்ம ஹீரோவை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட. இப்ப நெக்ஸ்ட் நம்ம அங்கிள் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு தானே டார்ச்சர் பண்ணான், தான் சொல்றதெல்லாம் செய்யணும்னு. அதனால போலீஸ்காரங்க கிட்ட லொகேஷனை ஷேர் பண்ணி போலீஸ்காரங்க வந்து காப்பாத்துற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டை ஹீரோ எப்படியோ நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாத்திடுறான். இப்ப நம்ம ஹீரோவை தேடி இந்த அங்கிளே வந்துடுறான். இந்த மாதிரி ஹீரோயினை நான் உன்னை கொலை பண்ண சொன்னேன், நீ கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன், ஆனா இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஹீரோவும் கன் எடுத்து நின்னுட்டு இருக்கான், இங்க பாரு ஒழுங்கா ஓடிடு இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த அங்கிள் என்ன பண்றா, நல்ல ஆக்டிங்க பிடிச்சி கீழே விழுந்துட்ட மாதிரி நடிச்சு ஹீரோவுடைய நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறான். அதுக்குள்ளேயே அங்க போலீஸ்காரங்களுடைய வந்துட்டு சைலன்ஸ் சத்தம் கேக்குதா, அங்கிள் அங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். ஹீரோயினா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க, ஐயோ இங்க பாரு என்னால நீ இல்லாமலாம் இருக்கவே முடியாது, நீ இல்லாத 2 நாட்களா எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, இதுல வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவ. நம்ம ஹீரோ எம்மா கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு இடம் கொடுமா, நீ இப்படி என்ன கட்டி பிடிச்சுன்னா நான் இப்பவே செத்து போடுவோம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோட்டை கட்டி காமிக்கா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 2 பேருமே கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இங்க பாரு இதுக்கு மேல என்னால உன்னை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்ல. இப்ப அவ்வளவுதான் கம்பெனி நம்ம ஹீரோயின் பேர்லயே வந்துருச்சு. இப்ப எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சிஇஓ பதவியை ஏத்துக்கிறாங்க அகைன்னு. ஹீரோயினை இப்ப இதுக்கப்புறம் யாராலையுமே வந்துட்டு அந்த கம்பெனில இருந்து விலக்க முடியாது. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு அடிக்க ட்ரை பண்ணது, அதாவது கொல்ல ட்ரை பண்ணது ஹீரோ தானே. ஆக்சுவலி அந்த ஹிட்மேனை வச்சு நம்ம ஹீரோ தானே பண்ண வந்தா, அதனால போலீஸ்காரங்களாம் ஹீரோவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த அங்கிள்காரன் சும்மா இருப்பானா, கையில காசு இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தூக்குடா ராபின்னு சொல்லிட்டு ராபினை கடத்தி வச்சுக்கிட்டு சுபத்ரா கிட்ட காசு கேட்டு வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து விட, சுபத்ராவும் ஐயோ ராபினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இருக்கிற இடத்துடைய அந்த அட்ரஸை தேடி இந்த சுபத்ராவும் வந்துட. அங்கிள் என்ன பண்ணாரு, சுபத்ரா கையில இருக்க காசை பார்த்துட்டு உனக்கு ராபின்னா அவ்வளோ இஷ்டமா, அப்பா பரவாயில்லையே நான் கேட்ட காசையே கொண்டு வந்துட்டியே, சரி இந்தா நீயே கூட்டிட்டு போ ராபின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட. ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூறு வீடு மாதிரி தான் போல இருக்கு. அவ்வளவுதான் இந்த அங்கிள் என்ன பண்றா, 2 பேர் மேலேயும் மண்ணெண்ணையை ஊத்தி விட்டுட்டு கொளுத்தி விடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, நம்ம சுபத்ரா அந்த கொளுத்தி விடுற அந்த இடத்து வீட்டுக்குள்ளேயே அங்கிளை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. தேவைதான் அந்த ஆளுக்கு. இப்ப அங்கிள் அங்க வந்துட்டு கதறிட்டு இருக்காரு, ஐயோ எரியுதேன்னு சொல்லிட்டு சுபத்ராவும் ராபினும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இவங்களும் வந்துடுறாங்க. லாஸ்ட் டைம்ல தான் இவங்க எப்பயுமே வருவாங்க போல இருக்கு. ஆனா சுபத்ராவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ராபின் தப்பிச்சிட்டான். இப்ப ராபின் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கான். இப்ப ராபின் கையில காசு இல்ல இல்லையா, அதனால மீனாவுக்கு கான்டாக்ட் பண்றான். மீனாவும் என்ன பண்றா, ராபினை பழி வாங்கணும், ஏன்னா சுபத்ரா கூட அஃபேர்ல இருந்தனால தன்னை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு ராபினை பழி வாங்கணும். ராபினை வந்துட்டு பாத்தீங்கன்னா கன் எடுத்துட்டு ஷூட் பண்ணலான்னு வர. ஆனா இந்த ராபின் மீனா கையில இருக்க கன்னை வாங்கிட்டு மீனாவையே கொலை பண்றதுக்காக வரான். ஏன்னா மீனா கிட்ட இவன் காசு கேட்டிருப்பான், மீனாவும் காசு எடுத்துட்டு வந்திருப்பா, கூடவே கன்னும் எடுத்துட்டு வந்திருப்பா. மீனாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோயின் ராபின் எங்க மீனாவை கொண்டுடுவானோன்னு சொல்லிட்டு ராபினை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு மீனாவை காப்பாத்தலான்னு போவ. ஆனா இந்த ராபின்கார மீனாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் கடத்தி கூட்டு வந்துட்டான். ஏன்னா மீனா கிட்ட இருந்து வாங்கினா கொஞ்சம் காசு தான் கிடைக்கும், ஹீரோயினை கடத்தி காசு கேட்டா ஏகப்பட்ட காசு கிடைக்கும் இல்லையா. அதனால இந்த ராபின் பையன் ஹீரோயினை கடத்திட்டு வந்துட. ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, அந்த ராபின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போன அந்த ரவ்வோண்டு கேப்ல எப்படியும் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இருந்த லொகேஷனை ஷேர் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அங்கிருந்து நம்ம ஹீரோயின் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ராபின் அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கலான்னு பார்க்க. ஆனா அவங்களால முடியல. ராபின் ஹீரோயின் லொகேஷன் ஷேர் பண்ண விஷயத்த பார்த்துட்டு வேற இடத்துக்கு ஹீரோயினை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோ இவங்க எல்லாம் சேர்ந்து சுபத்ரா கிட்ட போயிட்டு பேசுறாங்க, இந்த மாதிரி ராபினை கண்ட்ரோல் பண்ணுன்னு. ஆனா இந்த சுபத்ரா வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேன்றா. ஆனா கரெக்டா இந்த ராபின் ஹீரோயினை தூக்கிட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ள ஹீரோ அதுக்குள்ளே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் இங்கப்பா நீ எதுக்காக இப்ப ஹீரோவை இவ்ளோ ஹேட் பண்றேன்னு கேட்க, ஆமா நான் ரின்னை தான் ரொம்ப லவ் பண்ண தெரியுமா, ஆனா ரின்னை நான் பிரெக்னன்ட் பண்ணல, இந்த ஹீரோ தானே பண்ணா, அதனால தான் அவ இறந்து போனான்னு சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ரின்னை பிரெக்னன்ட் பண்ணது ஹீரோ கிடையாதுடா, இந்த மாதிரி வந்துட்டு அங்கிள் தாண்டான்னு சொல்ல. இந்த ராபின் நம்பவே மாட்டேன்றா. அந்த இடத்துக்கு இந்த சுபத்ரா வந்து இல்ல அவ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆக்சுவலி ரின்னை வச்சு எப்படியாவது கம்பெனி ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் ட்ரை பண்ணி ரின்னு தான் வந்துட்டு ரின்னை பிரெக்னன்ட் ஆக்கண்டு இந்த அங்கிள் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு ரின்னு சாகணும்னு ட்ரை பண்ணா. ஆனா அப்ப நான் தான் போயிட்டு நீ எதுக்கு தேவையில்லாம செத்துக்கிட்டு உன்னுடைய வந்துட்டு குடும்பமான எல்லாம் போயிட்டு
போயிடும், பேசாம வயித்துல வளர குழந்தைய மட்டும் நீ வந்துட்டு அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ரின்னை வந்துட்டு இந்த சுபத்ரா தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு எமோஷனல் டார்ச்சர் பண்ணியிருப்பா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா, என் பொண்ணுடைய வயித்துல வளர்ந்த குழந்தைய கலைக்க சொல்லி நீ தானே அவளை டார்ச்சர் பண்ண, அதனால தாண்டி அவ இறந்து போனான்னு சொல்லிட்டு சுபத்ரா வடிக்க பார்க்க, ஆனா போலீஸ்காரங்களா ஹீரோயினுடைய அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த விஷயத்தை கேட்டு ராபின் சுபத்ராவை கொல்லலான்னு சொல்லிட்டு வர, அப்பதான் ராபினுடைய அப்பா என்ட்ரி. இவர் வந்து என்ன சொல்றாரு, எப்பா உன் கையாலே உங்க அம்மாவை கொண்டுடாதப்பான்னு சொல்லிட்டு இவர் ஒரு ட்விஸ்ட போடுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த சுபத்ரா தான் ராபினுடைய அம்மா போல இருக்கு. இந்த சுபத்ரா யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகி ஏமாந்துருக்காங்க. பையனை வளர்க்க முடியாம தன்னுடைய அண்ணன் கிட்ட பையனை கொடுத்துட்டு இவங்க ஏதாவது பணக்காரன் கிடைப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பணக்கார வீட்லயே செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு தேடி வந்தவர் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா. ஆனா அவருக்கு வயசு ஜாஸ்தியா இருந்தனால ஹீரோயினுடைய அப்பாவை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு அங்கிள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஃபேர்ல இருந்திருப்பாங்க. ஆனா அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரின்ன பண்ணதுனால சுபத்ராவுக்கு செம டென்ஷன். இப்ப இந்த ராபின் என்ன பண்றா, ஐயோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த கும்பல்ல இருக்கிறதுக்கு அதுக்கு நானே செத்து போயிடுவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ராபின் என்ன பண்றா, அவனே வந்துட்டு பாத்தீங்கன்னா மெத்தையில இருந்து கீழே குதிச்சாரு. மெத்தையில இருந்து இல்ல, மாடியில இருந்து கீழே குதிச்சு அவனே வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறான். சுபத்ரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ராபினுடைய அம்மா போல இருக்கு. ஆனா இந்த கோணல்ல நான் யோசிச்சு பார்க்கல. அவ்வளவுதான், இப்ப ராபின் அந்த இடத்துல இறந்து போறான். சுபத்ரா வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பார்த்தா இதுக்கு இந்த மீனா, அவளுக்கு கேன்சர் இருக்கு இல்லையா, அவளுமே வந்துட்டு ரின்னுடைய கல்லறைக்கு வந்து ரின்னு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கல்லறையிலே ரின்னுடைய கல்லறையிலே வந்துட்டு மீனாவும் அதே இடத்துல இறந்துமே போயிடுச்சான். இன்னொரு பக்கம் சுபத்ரா அதாவது தன்னோட பையனை வளர்க்கணும் தான் பணக்காரங்களை தேடி இந்த சுபத்ரா போயிருப்பா. ஆனா தன்னோட பையனே இந்த மாதிரி இறந்துட்டனால நம்ம இதுக்கு உயிரோடு இருக்கணும்னு அவளுமே ஜெயில இறந்து போறா போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வர, ஹீரோ நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவானா. அவ்வளவுதான், ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படியே கட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் வரைக்கும் நம்ம ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இவன் என்ன பண்ணா, இந்த மாதிரி ஹீரோயினுடைய ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பிசினஸ் டீலிங் பேசணும்னு சொல்ல, அவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ எதுக்கு இங்க வந்திருக்க, அதுவும் பிசினஸ் டீலிங்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வந்து வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா 2 வருஷத்துல ஒரு கம்பெனி உருவாக்கிட்டியா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, ஹீரோயின் அதுக்கு மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு அப்ப உண்மையாவே மாட்டியாமா அப்படின்னு கேட்க, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஸ்டெப் மதர் வராங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் மதர் இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கான ரீசன் என்னன்னா, அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பணத்துக்காக தான் ஹீரோயினை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்க, காசிப். அதனால தான் நம்ம ஹீரோ வேலையை விட்டு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்த உடனே, அதாவது நம்ம ஹீரோ அவனுடைய இடத்துக்கு வந்த உடனே அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, அவங்க இறந்து போன அப்பா ஹீரோ பேர்ல வந்துட்டு ஒரு கம்பெனியை எழுதி வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த கம்பெனி தனக்கு வேணாம், தன்னோட ஸ்டெப் மதர் கிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போக்குள்ளதான் ஸ்டெப் மதர், இங்க பாருப்பா எனக்கோ வயசாயிடுச்சு, உன்னோட தம்பி தங்கச்சியை நீ தான்ப்பா பாத்துக்கணும், கம்பெனி எடுத்து நீயே நடத்துப்பா ப்ளீஸ்ப்பா, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு நீ தான்ப்பா மூத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்க, நம்ம ஹீரோவும் எத்தனை நாள் பகையா இருக்கிறது தன்னோட தம்பி தங்கச்சிக்காவது வந்துட்டு ஸ்டெப் மதரை மன்னிப்புன்னு சொல்லிட்டு ஸ்டெப் மதரை மன்னிச்சிட, அவ்வளவுதான். இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக்லாம் முடியுதா. இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய பிசினஸ் மேனு, இதுக்கப்புறம் யாரும் காசிப் பேச மாட்டாங்க இல்லையா. ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா மேரேஜ் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட மேரேஜ் செம்ம சூப்பரா செம்ம கிராண்டா போயிட்டு இருக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்ப என்னடான்னு பார்த்தா இந்த அங்கிள் இருக்கான் இல்லையா, அவன் எப்படியோ அந்த தீ விபத்துல இருந்து தப்பிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஹனிமூன் போற கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். ஹீரோயின் ஹனிமூன் வேற எங்கேயும் போல, அதாவது ஹீரோ கடத்தி எடுத்துட்டு வந்து ஒரு அங்கிள் ஆண்டியோட வீட்டுல தங்க வச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ ஹனிமூனுக்காக கூட்டு வர. ஆனா இந்த அங்கிள் பின்னாடியே டிக்கில வந்து உட்கார்ந்து இருந்தவன் வெளியே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ கரெக்டா வந்துட்டு கரண்ட் போச்சேன்னு வெளியே பார்க்கலான்னு போவேன். ஹீரோயின் தனியா இருக்கானோன்னு ஹீரோயின் அட்டாக் பண்ண போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் கரெக்டா அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவும் குடுகுடுன்னு ஓடி வந்து பார்க்க இப்ப அங்கிளுக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்குது. ஆனா இந்த அங்கிள் என்ன பண்ணா, ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் ஒரு பழஞ்ச ஒரு பில்டிங்க்கு கூட்டு வந்துடுறாப்ல. அது எப்படிடா அது கிளைமேக்ஸ்னா மட்டும் இந்த மாதிரி பில்டிங் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது. சோ இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல மறைய வச்சதான். ஹீரோ வந்து தயவு செஞ்சு எங்க என்னோட வைஃப் சொல்லிடுன்னு சொல்ல, உனக்கு முன்னாடி மொத்தம் 5 கேன் இருக்கு, இந்த 5 கேன்ல ஏதோ ஒரு கேன்ல தான் உன்னோட வைஃப் இருக்கா, கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோவும் கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற எல்லா கேனையும் ஓபன் பண்ணா அதுல இருந்து ஒண்ணு வந்துட்டு ஹீரோயினை காணோம். டே இங்க 4 கேன் தான் இருக்கு, இன்னொரு கேன் எங்க சொல்லுடான்னு சொல்லிட்டு ஹீரோ கதறிட்டு இருக்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இந்த அங்கிள்காரன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தீய ஒண்ணு ஏற்படுத்தி அதுல நம்ம ஹீரோவுடைய முகத்தை வந்துட்டு அதாவது சுடுறதுக்காக ட்ரை பண்றான். ஏன்னா அவனுடைய முகத்துல ஒரு காயம் தழும்பு ஏற்பட்டுருச்சு இல்லையா. ஆனா நம்ம ஹீரோ அங்கிள் பிடிச்சு தள்ளிவிட அங்கிள் போயிட்டு அந்த தீயில மாட்டிக்கிறான். அப்ப கூட நம்ம ஹீரோ டே என் ஒய்ஃப் எங்கடா சொல்லுடான்னு சொல்ல அங்கிள் சொல்ல மாட்டேன்றான். ஆனா அந்த தீயிலே இப்போ உண்மையாவே அங்கிள் இறந்து போயிடுறாப்ல. ஆனா நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி வந்துட்டு
வந்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு புல் தரையை பார்த்துட்டு இருக்கோம். எல்லா சைடு புல் தரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பா இருக்கு. ஆனா ஒரே ஒரு புல் தரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை பிடிச்சி இழுத்துட்டு போனா பில்லுங்கெல்லாம் எப்படி சாஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு டவுட் பட்டுக்கிட்டே அந்த இடத்த ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த இடத்துல ஒரு ஏரிக்கரை இருக்கு. அந்த ஏரிக்கரையில ஒரு ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம் நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சு திறந்து பார்க்க நம்ம ஹீரோயின் தான் உள்ள இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயினை எப்படியோ நம்ம ஹீரோ காப்பாத்திட இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு போய் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு அழகான 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. இந்த 2 குட்டி பாப்பாங்களை காமிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒரு லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டே இப்படியே இந்த ஜாமாவை முடிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அடுத்த ஜாமாவுக்கு வெயிட் பண்ணுங்க. டாடா பை, see you.